ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வசி கிச்சனில் இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை சாம்பார். பொட்டுக்கடலை சாம்பார் சட்னி செய்வாங்க. பொட்டுக்கடலை கடலை மாவு போட்டு சாம்பார் பண்ணுவாங்க. துவரம்பருப்பு போட்டு சாம்பார் பண்ணுவாங்க. பொட்டுக்கடலை போட்டு நம்ம சாம்பார் பண்ணுறோம். வேறு லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சீக்கிரம் செய்கிறது. இப்போ ஒர்க்கு முடிச்சுட்டு போகிறீங்க, நைட்டு லேட் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து ஒரு 15 இல்லை ஒரு 15 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்காங்க. சாம்பார் தூள் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன், எவ்வளோ காரம் எடுப்பீங்கன்னா 3 ஸ்பூன் போடலாம், இல்லை 2 ஸ்பூனு. கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு பெரிய சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலை பாருங்கள், நான் பொட்டுக்கடலை எடுத்து ஒரு 3-4 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை. பெருங்காயத்தூள், கடுகு, ஆயில், அவ்வளோந்தான். செய்கிற பொருட்களே அவ்வளோந்தான். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், நான் ஒரு 3-4 ஸ்பூனு எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் பொட்டுக்கடலை ஜாஸ்தியாக சேர்த்தோம்னா கொஞ்சம் அந்த கெட்டித்தன்மை நிறைய இருக்கும், அதுக்காக பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேன். அடுப்பில் கடாய் வச்சுருங்க. அடுப்பில் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, பொரியுது. வெங்காயம் போட்டுறேன், நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் பூண்டு சொல்ல மறந்துட்டேன், ஒரு 2 பல் பூண்டு தட்டி போட்டுக்காங்க. அது நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்க தக்காளி போட்டுக்காங்க. தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வேகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வதங்கிரும். நல்லா வதங்கினதுக்கு பிறகு பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணலாம். சாம்பார் தூள், மஞ்சள் தூள், அதை நல்லா சிம்மில் வச்சுருங்க. தீயை எல்லாம் கருகி போயிடும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த பச்சை வாசம் போகணும் இல்லையா, அதுக்காக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா தண்ணி ஊற்றி கெட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதையும் நான் அதில் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் சிம்மில் தான் இருக்கணும். ரொம்ப கொதிக்க விட்டோம்னா ஒரு மாதிரி கெட்டியாகிரும். சிம்மில் வச்சே பண்ணுங்கள். அந்த தக்காளி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பிறகு சிம்மில் வச்சுருங்க. தக்காளி வெங்காயம், அந்த சாம்பார் தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போயிடும் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை மாவு எடுத்து கலக்கி ஊற்றிடுறோம். பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுருங்க. சிம்மிலே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ஒரு 2 கொதி 3 கொதி வந்தால் போதும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கும். நல்லா கெட்டி, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இதை சுட சுட இட்லி வச்சு மேலே அப்படியே ஊற்றி குழுன்னு இல்லை கெட்டியாக சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு, எங்கள் வீட்டில் நான் நைட்டு தான் செஞ்சுருக்கிறேன் இட்லிக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வசி கிச்சனுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.